Hello friends, welcome to Press to Teach. Deep dive into Python seriesல இன்னைக்கு நம்ம ரொம்பவே இம்பார்ட்டன்டான ரெண்டு விஷயம் பார்க்க போறோம். ஸோ நம்பர் 1 என்ன அப்படின்னா கண்டிஷனல் ஆப்ரேட்டர்ஸ். ஆல்ரெடி நம்ம அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர், ஆகுமெண்டட் ஆப்ரேட்டர் பார்த்துருக்கோம். அண்ட் இன்னைக்கு நம்ம கண்டிஷனல் ஆப்ரேட்டர்ஸ் பார்க்க போறோம். அண்ட் செகண்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கண்டிஷனல் எக்ஸிக்யூஷன் அப்படின்றத பார்க்க போறோம். ஸோ இது ரெண்டும் என்ன, இதுக்கான டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்ற எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்க போறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்பர் 1 கண்டிஷனல் ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா நம்ம எல்லாருமே சின்ன வயசில் கற்றுக்கிட்ட மேக்ஸ் தாங்க. அந்த மேக்ஸில் நம்ம நிறையா சைன்ஸ் பார்த்துருப்போம் இல்லையா. கிரேட்டர் தென்னா ஒரு சைன் இருக்கும், லெஸர் தெனுக்கு ஒரு சைன் இருக்கும். ஸோ அதே சைனை தான் நம்ம இப்போ ப்ரோக்ராமிங்லேயும் கண்டிஷனல் ஆப்ரேட்டர்ஸ்க்காக யூஸ் பண்ண போகிறோம். அண்ட் இதில் ஒரு சின்ன சேஞ்சஸ் என்ன அப்படின்னா ஈக்குவாலிட்டி ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு மட்டும் நம்ம சிங்கிள் ஈக்குவல் டுக்கு பதிலாக டபுள் ஈக்குவல் டு யூஸ் பண்ணுவோம். ஏன் அப்படின்னா சிங்கிள் ஈக்குவல் டு சைனை வந்து நம்ம ப்ரோக்ராமிங்கில் அசைன்மெண்ட்காக யூஸ் பண்ணுறதுனால ஈக்குவாலிட்டி செக் பண்ணுறதுக்கு நம்ம டபுள் ஈக்குவல் டு யூஸ் பண்ணுவோம். ஸோ அதனால நம்ம பார்க்குற ஃபர்ஸ்ட் ஆப்ரேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு. ஸோ ஈக்குவாலிட்டி செக் பண்ணுறதுக்கு நம்ம டபுள் ஈக்குவல் டு ப்ரோக்ராமிங்கில் யூஸ் பண்ணணும். ஏன் அப்படின்னா சிங்கிள் ஈக்குவல் டுவை நம்ம அசைன்மெண்ட்டுக்காக யூஸ் பண்ணுறோம். அதாவது ஒரு வேரியபிள் அசைன் பண்ணுறப்ப அதோட வேல்யூக்காக a ஈக்குவல் டு 10 அப்படின்ற இடத்துல அந்த ஈக்குவல் டு நம்ம அசைன்மெண்ட்காக யூஸ் பண்ணுறோம். ஸோ அதனால ஒரு வேரியபிளோட வேல்யூ ஈக்குவலாக இருக்கான்றதை செக் பண்ணுறதுக்கு டபுள் ஈக்குவல் டு சைன் யூஸ் பண்ணணும். அண்ட் நெக்ஸ்ட் இதோட ஆப்போசிட் நாட் ஈக்குவல் டு. ஸோ ஒரு வேல்யூ வந்து நம்ம வச்சிருக்க வேல்யூக்கு ஈக்குவலாக வந்திருக்கா இல்லை டிஃபராக வந்திருக்கா அப்படின்ற மாதிரி சினாரியோஸ் செக் பண்ணுறப்ப இந்த நாட் ஈக்குவல் டு நம்ம யூஸ் பண்ணுறோம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிரேட்டர் தென். ஸோ இது நீங்கள் மேத்தமேட்டிக்ஸில் என்ன கற்றுக்கிட்டீங்களோ அதே கான்செப்ட் தான். அண்ட் அதே சைன் தான் ப்ரோக்ராமிங்லேயும் யூஸ் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட்டு லெஸர் தென் அண்ட் லெஸர் தென் ஆர் ஈக்குவல் டு கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு. ஸோ இது என்ன அப்படின்னா இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ நம்ம ஓட்டிங் சிஸ்டம் இருக்குது இல்லையா. ஸோ அதில் என்ன கண்டிஷன் நம்ம சொல்லுவோம். ஸோ 18 வயசு இல்லை அதுக்கு மேலே இருந்தால் ஓட் போடலாம். ஸோ உங்கள் ஏஜ் வந்து எய்தர் ஈக்குவல் டு 18 இருக்கணும் இல்லை 18 அபோவாக இருக்கணும். ஸோ அந்த கண்டிஷன் நீங்கள் செக் பண்ணுறதுக்கு இந்த ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணிக்கலாம், அதாவது கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு. ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா உங்களோட ஏஜ் வந்து 18 இருந்தாலும் அது ட்ரூ தான், இல்லை 18 விட அதிகமாக இருந்தாலும் ட்ரூ தான். ஸோ இதோட வைஸ் வெர்ஸா தான் பார்த்தீங்கன்னா லெஸர் தென் ஆர் ஈக்குவல் டு. ஸோ வாங்க இது எல்லாமே நம்ம கோடிங்கில் எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து நான் வந்து 3 வேரியபிள் எடுத்திருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா a. ஓகே, ஸோ a ஈக்குவல் டு 10, b ஈக்குவல் டு 10, c ஈக்குவல் டு 20 அப்படின்னு எடுத்திருக்கேன். ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல நான் என்ன செக் பண்ணுறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு a ஈக்குவல் டு b அப்படின்றத நான் செக் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ட்ரூ அப்படின்னு ஆன்சர் வந்திருக்கு. இப்போ நான் இந்த இடத்துல என்ன பண்ணுறேன், பிக்கு பதிலாக a ஈக்குவல் டு c அப்படின்றத நான் செக் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ இப்போ எனக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபால்ஸ் அப்படின்னு வந்திருக்கு. ஏன் அப்படின்னா ஏயோட வேல்யூ வந்து 10, சியோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 20. ஸோ அதனால நமக்கு ஃபால்ஸ் வந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல ட்ரூ அப்படின்னு வரணும் நம்ம என்ன செக் பண்ணோம் அப்படின்னா ஏ நாட் ஈக்குவல் டு சியான்னு செக் பண்ணணும். அதாவது ஏவோட வேல்யூவும் சியோட வேல்யூவும் ஈக்குவலாக இல்லை அப்படின்றத நம்ம செக் பண்ணணும் அப்படின்னா நாட் ஈக்குவல் டு யூஸ் பண்ணணும். ஸோ இது வந்து எந்த மாதிரி ப்ரோக்ராமிங்கில் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ஸோ இப்போ நீங்கள் வந்து ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணி ஒரு ஆன்சர் டெரைவ் பண்ணியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் அன் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வந்து ஒரு ஏரியா ஆஃப் த சர்க்கிள் கண்டுபிடிச்சிருக்கீங்க. ஸோ அதோட வேல்யூ வந்து உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அண்ட் ப்ரோக்ராமிங் வைஸ் இன்னொரு சர்க்கிளை வந்து நீங்கள் மெஷர் பண்ணுறீங்க. ஸோ அதோட வேல்யூ உங்களுக்கு என்ன வரும்னு தெரியாது. பட் வந்த வேல்யூ ஆல்ரெடி இருக்கிற வேல்யூவோட ஈக்குவலாக இருக்கா இல்லையா அப்படின்றது கான்செப்ட் செக் பண்ணுறதுக்காக தான் இந்த ஆப்ரேட்டர்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ நம்ம a நாட் ஈக்குவல் டு c அப்படின்றத செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ அப்போ வந்து ட்ரூன்னு வரும். ஸோ அதுவே வந்து a நாட் ஈக்குவல் டு பின்னு செக் பண்ணோன்னா ஃபால்ஸ்ன்னு வரும். ஏன் அப்படின்னா அந்த ரெண்டு வேல்யூவுமே சேம் தான். ஸோ அடுத்து வந்து நம்ம கிரேட்டர் தென் பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ இதுதான் கிரேட்டர் தென். ஸோ ஏ வந்து பியை விட கிரேட்டர் தென்னா அப்படின்னு நான் செக் பண்ணுறேன். எனக்கு வந்து ஃபால்ஸ்ன்னு வந்திருக்கு. ஏன் அப்படின்னா அது ரெண்டுமே சேமான வேல்யூவில் இருக்குது. ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு சைன் கொடுத்து செக் பண்ணோம் அப்படின்னா
உங்களுக்கு ஆன்சர் வந்து ட்ரூன்னு வரும். ஸோ பார்த்தீங்களா? ஸோ இப்போ இந்த இடத்துல நமக்கு ஆன்சர் ட்ரூன்னு வந்திருக்கு. ஓகே. ஸோ ஏன் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம இந்த ஈக்குவல் டு சைன் யூஸ் பண்ணதுனால ஏ கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு பி அப்படின்னு நம்ம செக் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த இடத்துல நமக்கு கிரேட்டர் தென் அப்படின்றது ஃபால்ஸ், பட் ஈக்குவல் டுன்றது ட்ரூ. ஸோ அதனால ஏ கிரேட்டர் தென் பி வந்து ட்ரூ அப்படின்னு நமக்கு பிரிண்ட் ஆயிருக்கு. ஓகே. ஸோ நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்குறோம் அப்படின்னா ஏ லெஸ்ஸர் தென் பார்க்கலாம். ஓகே. ஸோ லெஸ்ஸர் தென் ஆப்ரேட்டர். ஸோ இப்போ இந்த இடத்துல P வச்சு செக் பண்ணலாம். ஓகே. ஸோ இப்போ செக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் ட்ரூ அப்படின்னு வந்திருக்கும். ஏன்னா ஏவோட வேல்யூ 10, சியோட வேல்யூ 20. ஸோ ஏ வந்து லெஸ்ஸர் தென் ஆஃப் சி, அது கரெக்ட் அப்படின்றது வந்திருக்கு. ஓகே. ஸோ இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் வந்து கண்டிஷ்னல் ஆப்பரேட்டர்ஸ் அப்படின்றது. ஸோ என்னென்ன ஆப்ரேட்டர்ஸ் பார்த்தோம் அப்படின்னு ஒரு தடவை ரீகால் பண்ணிக்கலாம். டபுள் ஈக்குவல் டு, நாட் ஈக்குவல் டு, கிரேட்டர் தென், லெஸ்ஸர் தென், ஆர் கிரேட்டர் தென் ஈக்குவல் டு, லெஸ்ஸர் தென் ஆர் ஈக்குவல் டு. ஓகே. ஸோ இதுதான் வந்து கண்டிஷ்னல் ஆப்ரேட்டர்ஸ். ஓகே. ஸோ இந்த ஆப்ரேட்டர்ஸை நம்ம ப்ரோக்ராமிங்கில் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு நமக்கு கொஞ்சம் சப்போர்ட்டிங் கீவேர்ட்ஸ் தேவை இல்லையா? ஸோ ஃபார் அன் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து ஏஜ் வந்து கிரேட்டர் தென் 18 அப்படின்றத பார்த்தோம். ஸோ ஒருவேளை 18 விட கம்மியாக இருந்தால் என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி சினாரியோஸை ப்ரோக்ராமிங்கில் நம்ம ஹேண்டில் பண்ணுறதுக்காக முக்கியமாக 2 கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் அதை தான் கண்டிஷ்னல் எக்ஸிக்யூஷன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இஃப், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எல்ஸ். ஓகே. ஸோ இந்த இஃப் எல்ஸ் அப்படின்றத கண்டிஷ்னல் எக்ஸிக்யூஷன் அப்படின்றது சொல்லுவோம். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராபபிலிட்டி தான். ஸோ இப்படி இருந்தால் என்ன பண்ணுறது, இல்லை அப்படின்னா என்ன பண்ணுறது. ஸோ ஃபார் அன் எக்ஸாம்பிள் மூவிக்கு டிக்கெட் கிடச்சா மூவிக்கு போவோம், டிக்கெட் கிடைக்கல அப்படின்னா நம்ம வந்து பீச் போகலாம், அந்த மாதிரி சொல்கிற அந்த அந்த கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ வந்து நம்ம ஒரு கண்டிஷன் செக் பண்ணுறோம், அது ஓகேவாச்சுன்னா அதை ஃபாலோ பண்ணுவோம், அப்படி இல்லை அப்படின்னா வேற என்ன பண்ணுறது, அதுதான். ஸோ இதை வந்து இன்னும் ஈஸியாக சொல்லணும் அப்படின்னா நம்ம பிளான் ஏ ட்ரை பண்ணுவோம், அப்படி இல்லை அப்படின்னா பிளான் பிக்கு போகணும், அவ்வளோதான். ஸோ இதை ப்ரோக்ராமிங்க்கு சொல்கிறதுக்கு தேவைப்படக்கூடிய 2 கீவேர்டு தான் இந்த இஃப் அண்ட் எல்ஸ். ஸோ இஃப்ல நம்மளோட ஃபர்ஸ்ட் கண்டிஷன் செக் பண்ணணும். ஃபார் அன் எக்ஸாம்பிள் நம்ம ஓட் போடுறதே எடுத்துக்கலாமே. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இஃப் என்னோட ஏஜ் வந்து 18 ஆர் 18 விட அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா நான் வந்து ஓட் போட எலிஜிபிள், அப்படி இல்லை அப்படின்னா ஓட் போட எலிஜிபிள் இல்லை. இந்த ஒரு சிம்பிள் ப்ரோக்ராம் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம் வாங்க. ஓகே. ஸோ இப்போ இந்த இடத்துல ஓகே. ஸோ இப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா யூசர் கிட்ட ஒரு இன்புட் வாங்குறேன். ஓகே. ஸோ ஏஜ் அப்படின்ற வேரியபிளில் என்டர் யுவர் ஏஜ் அப்படின்னு சொல்லி நான் ஏஜ்ன்ற வேரியபிள் வாங்க போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன செக் பண்ணுறேன் அப்படின்னா என் ஏஜ். ஓகே. ஸோ இந்த ஏஜ் வந்து கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 18 இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா யூ ஆர் எலிஜிபிள் டு ஓட். அப்படி இல்லை இல்லை அப்படின்னா என்ன பண்ணுறது. ஸோ அந்த மாதிரியான பார்ட் ஹேண்டில் பண்ணுறது தான் எல்ஸ். ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இல்லை நீங்கள் 18 விட கம்மியாக இருக்கீங்க அப்படின்னா யூ ஆர் நாட் எலிஜிபிள் டு ஓட் அப்படின்றத போட போகிறோம். ஓகே. ஸோ இப்போ இதை எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் அவகிட்ட ஒரு இன்புட் கேட்குறாங்க. ஸோ நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன், என்னோட ஏஜ் வந்து 20 அப்படின்னு கொடுக்க போகிறேன். சாரி. ஸோ என்னோட ஏஜ் வந்து 20 நான் என்டர் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு யூ ஆர் எலிஜிபிள் டு ஓட் அப்படின்னு பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ இப்போ திரும்ப இந்த ப்ரோக்ராம் நம்ம ரன் பண்ணலாம். ஓகே. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா 15 அப்படின்னு என்டர் பண்ணுறேன் ஏஜ். ஸோ இப்போ இந்த இடத்துல யூ ஆர் நாட் எலிஜிபிள் டு ஓட் அப்படின்னு கொடுத்துருக்கு. ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுறதுனால 18 அப்படின்ற ஏஜுமே ஓட் போட அலோவ் பண்ணும். ஸோ 18 கொடுத்து இப்போ நான் என்டர் பண்ணுறேன், யூ ஆர் எலிஜிபிள் டு ஓட் அப்படின்னு வருது. ஸோ அதுவே இந்த இடத்துல நம்ம இந்த ஈக்குவாலிட்டி சைன் எடுத்துட்டு வெறும் கிரேட்டர் தென் மட்டும் செக் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் அப்போ 18 அப்படின்னு என்டர் சாரி. ஸோ நீங்கள் இப்போ 18 அப்படின்னு என்டர் பண்ணீங்க அப்படின்னா உங்களை வந்து அலோவ் பண்ணாது ஓட் போடுறதுக்கு. யூ ஆர் நாட் எலிஜிபிள் டு ஓட். ஸோ இதுதான் கிரேட்டர் தென் அண்ட் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டுக்கு இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ். ஸோ நம்ம இன்னொரு ஒரு குட்டி ப்ரோக்ராம் பார்க்கலாம் வாங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம லோன் அப்ரூவல் ப்ராசஸ் பற்றி பார்க்கலாம்.
ஓகே. ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஒரு யூசரோட கிரெடிட் ஸ்கோர் கேட்க போறோம். ஓகே. ஸோ அவங்களோட கிரெடிட் ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா, கிரேட்டர் தென் 700 அப்படின்னா லோனை வந்து அப்ரூவ் பண்ணுங்கன்னு சொல்றோம். அப்படி இல்ல அப்படின்னா, உங்க லோன் அப்ரூவல் டினை பண்றோம் அப்படின்னு சொல்றோம். ஓகே. ஸோ இந்த மாதிரியான கண்டிஷன்ஸ் எல்லாம் செக் பண்றதுக்கு இஃப் அண்ட் எல்ஸ்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இன்னொரு ஒரு ப்ரோக்ராம் பார்க்கலாம் வாங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, டெம்பரேச்சர் செக் பண்ண போறோம். ஓகே. ஸோ டெம்பரேச்சர் செக் பண்ணி நம்ம கோட் போடலாமா வேண்டாமா அப்படின்றத டிசைட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம ஒரு யூசர் கிட்ட அவங்களோட கரண்ட் டெம்பரேச்சரை வந்து என்டர் பண்ண சொல்கிறோம். ஸோ அவங்க 20 இல்லை 20 விட அதிகமாக என்டர் பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ டெம்பரேச்சர் வார்மாக இருக்குது, நீங்கள் வந்து கோட் போட வேண்டாம் அப்படின்னு அர்த்தம். அப்படி இல்லை அப்படின்னா கோல்டாக இருக்குது, கோட் போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்ல போகிறோம். ஸோ இப்போ இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணலாம். ஸோ இப்போ இந்த இடத்துல நம்மகிட்ட கேட்குது ப்ளீஸ் என்டர் யுவர் டெம்பரேச்சர் அப்படின்னு. ஸோ நான் கண்டிஷன் படி நான் 18 கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு வந்து கோட் வியர் பண்ணிக்கோங்கன்னு சொல்லுது. திரும்ப இந்த ப்ரோக்ராம் நம்ம ரன் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து நான் 30 அப்படின்னு கொடுக்குறேன்னு வைங்களேன். ஸோ இது வந்து வார்மாக இருக்குது, கோட் போட வேண்டாம் அப்படின்னு சொல்லும். ஸோ இந்த மாதிரியான கண்டிஷன்ஸ் செக் பண்ணுறதுக்கு தான் இஃப் எல்ஸ் யூஸ் பண்ணுறோம் அண்ட் கண்டிஷனல் ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஓகே. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.